எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பண்ணிக்கிறேன். இந்த காணொளிய ரொம்பவும் மன வருத்தத்துடனும் மனக்கசப்புடனும் போடணுமா போட வேணாமா அப்படின்னு ரொம்ப வேதனையோட தான் இதை போட்டிருக்கிறேன். குழந்தைகள் இயல்பாக இது இந்த காணொலியுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்கள் விந்து பரிசோதனை செய்யணுமா செய்ய வேண்டாமா, பெண்கள் தன்னுடைய மல்லட்டு தன்மையை தெரிஞ்சுக்க அல்ட்ராசவுண்ட் செய்யணுமா செய்யக்கூடாதான். இப்போ கருத்தரிப்பு மையங்கள் என்ற பெயர்ல 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க. இனி பெண்கள் முன்னாடிலாம் பாண்டியராஜன் படம், விண்ணு சக்கரவர்த்தி ஐயா படம்லாம் பார்த்துருப்பீங்க. பெண்ணை அடிக்கடி வீட்டை விட்டு விரட்டி அடிச்சுடுவாங்க. ஆண் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் அந்த அக்காவே தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. ஓகே, அதுக்கெல்லாம் ஆணுக்கும் பிரச்சனை இருக்குன்னு நீங்க காட்டுறதுக்காக தான் விந்து பரிசோதனை பண்ண சொன்னீங்க. ஆனா அந்த சோதனைக்கு பிறகு பாருங்க, ஒருவேளை விந்து பரிசோதனை பண்ணி அந்த ஆணுக்கு 2 ஸ்பெர்மியான்னு வருது. ஒலிகோஸ்பெர்மியா, அசோஸ்பெர்மியா. ஒலிகோஸ்பெர்மியா விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது. அசோஸ்பெர்மியா இல்லவே இல்லை. அதாவது ஒலிகோனா ஆண்மை குறைவாகவும், அசோஸ்பெர்மியானா ஆணே இல்லைன்னும். இது பக்குன்னு பகீர்னு இருக்குது. ஒரு நல்ல வாட்டசாட்டமான ஆணை பார்த்துட்டு அப்படி சொன்ன உடனே இனி வாழ்க்கையும் அவ்வளோதானா, அந்த இடிலாம் இடிச்சு இனிமேல் இவன் ஆம்பளையே கிடையாதா. வீட்டுக்காரம்மாலாம் நைட்டு இந்த உடலுறவு கொள்ளும் போது, ஆமா நீங்க பண்ணிட்டு மட்டும் என்ன பிரயோஜனம், குழந்தையா நிக்க போது, உங்களுக்கு தான் ஒண்ணு இல்லையாமே அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டார் அப்படின்னும். அதோட அப்படியே ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த நீர்க்கட்டிகள் பிசிஓடி எல்லாம் பெண்களுக்கு இருந்த உடனே ஆணுக்கு அதை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அதாவது நினைச்ச போதெல்லாம் ஆமா நான் அப்படிதான் இருப்பேன், அவங்க கூட தான் ஒண்ணு இல்லையே. இது போல ஒரு பல வகையான சிக்கல்களும் பிரச்சனைகளும் இந்த டெஸ்ட் எடுக்கும். இதுல இருந்து நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்னன்னா பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு 3 காரணம் தான். உழைப்பு குறைபாடு. உழைப்பு இருந்தால் தாங்க ஹார்மோன் சுரக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்டோஸ்டிரானா இருக்கட்டும், ஈஸ்ட்ரோஜனா இருக்கட்டும், ப்ரோஜெஸ்ட்ரானா இருக்கட்டும், எனி செக்ஸுவல் ஹார்மோன் உடல் உழைப்பால மட்டும்தான் வரும். ஃபர்ஸ்ட். 2வது மிதமான உணவு, ஆப்டிமல் ஈட்டிங், குட் ஸ்லீப். இது 3மே இன்னைக்கு இல்லை. செல்போனு ஒரு வரப்பிரசாதம். இது மூலியமா தான் நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களை பேசிட்டு இருக்கேன். நான் சைக்கிள்ல பிரச்சாரத்தை நீங்க பாத்தீங்க, நான் கீழே விழுந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க. இது மூலமா நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். நான் திருக்குறள் கத்துக்கிட்டேன். எம்பிபிஎஸ் சொல்லி கொடுக்காத விஷயங்கள் எல்லாமே திருக்குறள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நான் உண்மையாகவே டாக்டர் மோகன் சாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு, நீங்க இவ்வளவு ஸ்டடிஸ் பண்ணீங்களே, திருக்குறளை ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கலாமே. நான் ரிடிகுலஸா கேட்கல ஐயா, நீங்க பெரிய ஞானி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இவ்வளோ தூரம் ஃபண்டிங் வேணும், சன்ஃபார்மா வேணும், எம்எஸ்டி வேணும், இது வேணும், அது வேணும்லாம் சொல்றீங்களே, திருக்குறளை ஒரு ஆய்வுபடுத்த அதை ஏங்க பிரபலப்படுத்த மாட்டீங்க? இதெல்லாம் இவ்வளோ பிரபலப்படுத்துறீங்களே, ரைசோடெக் பிரபலப்படுத்துறீங்க, செமாக்ளூட்டேட் பிரபலப்படுத்துறீங்க, டாபாக்ளிஃப்ளோசன் பிரபலப்படுத்துறீங்க, சீட்டாக்ளிப்டின் பிரபலப்படுத்துறீங்க. ஏன் இந்த உணவை கம்மியா சாப்பிடணும் உங்க டயட்டிஷியன் சொன்னா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? நீங்களாம் சொன்னா எல்லாரும் வேத வாக்கா கேட்பாங்களா ஐயா? சோ இந்த மாதிரி சுகர் அதிகமா போனதால பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி டெஸ்டுகள் கண்டிக்கக்கூடியது. இது அறிவியலுக்கு ஆதாரமாக இருந்தாலும் இது மனித இனத்துக்கே எதிரான செயல். இதை நம்ம சொல்லி கொடுப்போம். உழைப்பு நல்லா இருக்கணும், உறக்கம் நல்லா இருக்கணும், செல்போன் கம்மியா யூஸ் பண்ணணும், ஆரோக்கியமா இருந்தா ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணும் உலக நாயகன், உலக நாயகி தான். இந்த கல்யாணம் கட்டினோடனே சில பேருக்கு நிற்குங்க, சில பேருக்கு ஒரு 1.5 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 7 வருஷம் கூட ஆகும். உடனே மல்லடி என்ன குட் நியூஸ் இல்லையா, இன்னும் ஒரு புழுப்பூச்சி இல்லையா, அது இல்லையா இது இல்லையான்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணி பொண்ணே சொல்லுது வாங்க நம்ம போய் டாக்டர் பார்ப்போம், மாப்பிள்ளை சொல்றேன் நம்ம போய் டாக்டர் பார்ப்போம். அது விட்டாக்கா மாமியார், அது விட்டா நாத்தனார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைகள் உங்கள் வாயிலாக பிறப்பறார்களே தவிர, அதாவது children are born through you and not for you and not for because you. அதாவது இந்த பிரபஞ்சத்தோடைய சக்திகள் அவர் நமக்காக பிறப்பதில்லை. நமக்கு அதை நம்ம அன்பு செய்து பழகலாம். மெய்த்தீண்டல், அதாவது இந்த டச், குட் டச், பேட் டச் எல்லாம் போயிட்டு அந்த தாய், அந்த தந்தை அந்த குழந்தையை தொடும் பொழுது ஒரு அற்புதமான உணர்வு ஏற்படுகிறது. காமத்திலேயாவது பெண் ஒண்ணு தர ஆண் ஒண்ணு பெற அந்த தீண்டல் மெய்த்தீண்டலாக இருக்கிறது. ஆனால் அந்த மெய்த்தீண்டலிலும் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு குழந்தை தருகிறதே, அதுதான் உண்மையான மெய்த்தீண்டல் சொல்றாங்க. அதாவது ஒரு குழந்தை பிசைஞ்சு சாப்பிட்ட, அதாவது அமிழ்தினும் ஆற்றல் இதே அப்படின்றார் வள்ளுவர். ஆக இந்த செமன் அனாலிசிஸ் சரி, இந்த அல்ட்ராசவுண்டும் சரி, ஆமா இந்த காலத்துல எடுத்துன்னு தான் இருக்காங்க. ஆனா தேவையா கேட்டா முற்றிலும் நோ நோ. இது நீங்க என்ன வேணாலும் நாங்க இதற்காக பேசி சமரசம் பண்ணணும், இதுக்காக பேசணும்னா வாங்க வாதாடுவோம், என்ன தப்பு இருக்குது? இது நீங்க இப்போ ஒலிகோஸ்பெர்மியா, ஓசோஸ்பெர்மியா, அசோஸ்பெர்மியான்னு சொன்னோடனே அந்த ஆணோட மனநிலை எவ்வளவு பாதிக்கப்படும், பிசிஓடின்னு சொன்ன அந்த பெண்ணோட மனநிலை எப்படி அப்படியே நீங்க கவுன்சிலிங்கா கொடுப்பீங்க, பேக்கேஜ்ல பேசுவோம். உண்மையா இல்லையா?
இந்த இந்த இதை மட்டும் தான் நான் சொல்ல வந்திருக்கேன் இந்த காணொலியில. இதை பத்தி இப்படி பண்ண அப்படி பண்ண நல்லான்றத ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கை முறையை சரியாக வாழ்ந்தால் நாம் ஒவ்வொருவரும் உலக நாயகன் தான். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.